ஹீரோயினுக்கு ஒரு கண்ணு சரியா இருக்காது. அப்ப இந்த ஏலியன் பால் தான் அவளோட கண்ணை வந்து இப்போ சரி பண்ணுது. அப்படி சரி பண்ணோன்னே இதோட கண்ணு அந்த மாதிரி ஆகிருது. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஏலியனுக்கு தான் சூப்பர் பவர்லாம் இருக்குமே, அதை வச்சு அதோட கண்ணை சூப்பரா சரி பண்ணிருது. இவங்க அப்பா வந்து என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, நம்ம பொண்ணை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு டிடெக்டிவ்ஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பாங்க. ஆனா இவ என்னை யாரும் கிட்னாப் பண்ணல, நான் ஒரு ஏலியன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றதுக்கு நினைப்பா. ஹீரோயின் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பா. இவங்க இடத்துக்கு வந்துட்டு அப்பா கிட்ட இந்த இன்ஃபர்மேஷனை சொல்லிட்டு வரும்போது பார்த்தா 2 குடிகாரனுங்க வம்பிழுத்துட்டு இருக்கு. அப்ப நம்ம ஹீரோ அவனோட ஃப்ரெண்டும் வந்து காப்பாத்த ட்ரை பண்றானுங்க, முடியல. அப்ப ஏலியன் வெளியில வந்துட்டு என்னடா பிரச்சனையா பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஏலியனை பார்த்ததான் அவனுங்க 2 பேருக்கும் தலை சுத்தி கீழே விழுந்துடுறானுங்க. அப்புறம் என்ன, இவங்க 3 பேரும் ஏலியன் கூட ரொம்பவே ஜாலியா அந்த ஊரை சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த ஏலியன் முதல்ல இந்த இடத்துக்கு வந்திருக்க போது இந்த விஷயம் தெரிஞ்சு கவர்மெண்ட் இதை பல வருஷங்களா அடைச்சு வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இப்ப இங்க இருந்து இது ஸ்பேஸ் ஷிப்பை கண்டுபிடிச்சு அவங்க இனத்துக்கு சிக்னல் அனுப்பிட்டா இங்க இருந்து போயிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பூமிக்கு முதல்ல வந்தப்போ ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிருப்பா. அந்த பொண்ணை பாக்குறதுக்காக இந்த ஏலியன் பால் வந்து வருது. அந்த பொண்ணுக்கு இதை பார்த்ததும் ரொம்பவே சந்தோஷம். ஏன்னா இந்த பொண்ணு இந்த மாதிரி ஒரு ஏலியன் வந்தது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இருக்கிற யாரோ அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க நம்பி இருக்க மாட்டாங்க. இதனாலேயே அவ மனசுடைஞ்சு போய் இத்தனை வருஷங்களும் அவன் தனியாவே வாழ்ந்திருப்பா. பத்தி பேசிட்டு இருக்கேல இந்த இடத்துக்குள்ள டிடெக்டிவ்ஸ் எல்லாரும் வந்து இந்த ஏலியனை பிடிக்க ட்ரை பண்றாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்றதுதான் கதை. பாலுங்கிற ஏலியன் இந்த டிடெக்டிவ்ஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு அதோட கிரகத்துக்கே சேஃபா போய் சேர்ந்துச்சா இல்லையான்றதுதான் ஸ்டோரி. 2011ல ரிலீஸ் ஆன பால்.